நிறைய பேர் சொல்கிறாங்க இத்தனை வருஷம் அவங்க இருந்துட்டாங்க, அவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எதற்காக நடிகர்களுக்குள்ள ஒரு பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் திரு மேஜர் சுந்தரராஜன், வி கே ராமசாமியோட உட்காந்து செங்கலா பார்த்து கட்டிய கட்டடம் இது. எலெக்ஷன் வருது, அப்போ திரு சிவாஜி அவர்களுக்கு எதிராக தலைவர் பதவிக்கு வேற ஒருத்தனை நிறுத்துறாங்க. உடனே சிவாஜி சொன்னார், எனக்கு எதிராக நீங்க ஒருத்தரை நிறுத்திட்டீங்க அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது. இனிமே நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், விலகிக்கிறேன்னு சொல்லி விலகினார். அதுதான் ஜென்டில்மேன். நடிகர் திலகம் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எமது சிவாஜி மீடியாவில் நடிகர் திலகம் நடித்த பழனி திரைப்பட காட்சியில் ஒரு காட்சியை வெளியிட்ட போது நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் பலர் நடிகர் திலகத்தின் நடிப்பை பற்றி புகழ்ந்து பல கருத்துக்களை எழுதி நடிகர் திலகத்தின் சிறந்த நடிப்பை புகழ்ந்து தள்ளினார்கள். நடிகர் திலகத்தை புகழ்ந்து எழுதிவிட்டாலே ஒரு சிலரால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. தாங்கிக் கொள்ள முடியாத ஒருவர் பொறாமையில் அவரும் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். மக்கள் திலகம் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கு போட்டியாக 1965 பொங்கல் தினத்தன்று பழனி திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டு படுதோல்வி அடைந்தது. எங்க வீட்டு பிள்ளை 200 நாட்களுக்கு மேல் ஓடியது. திருச்சி ஜூபிடர் தியேட்டரில் 236 நாட்கள் ஓடியது. தஞ்சாவூர் யாகப்பா தியேட்டரில் வெள்ளி விழா கொண்டாடியது. தமிழகத்தில் 20 தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. தமிழகத்தில் 7 தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடியது. 80 தியேட்டர்களில் 50 நாட்களுக்கு மேல் ஓடியது. சிவாஜி கணேசன் நடித்த பழனி 3 வாரம் மட்டுமே ஓடி மிகப்பெரும் தோல்வியடைந்தது என பதிவிட்டார்.